வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான, சொல்லப்போனா கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். சாதாரணமா நாம யூஸ் பண்ற கரி துண்டுகளை வச்சு ஒருத்தர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு. அதுல என்ன ஆச்சரியம்னா, அந்த செட்டப் ரொம்ப நாளா நிலையான மின்சாரத்தை, அதாவது கரண்ட கொஞ்சம் கூட குறையாம அப்படியே தக்க வச்சிருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ டீடைலா அனலைஸ் பண்ண போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, ஸ்ட்ரெயிட்டா மேட்ரிக்கே வரும். ரொம்பவே சாதாரணமான ரெண்டு கரிக்குச்சிகளை ஒன்னா இணைக்கிறதன் மூலமா ஒரு லாங் லாஸ்டிங், அதாவது நீண்ட காலம் உழைக்கக்கூடிய ஒரு பவர் சோர்ஸை நம்மால உருவாக்க முடியுமா? இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட மெயின் கேள்வியே. வீட்ல செஞ்ச இந்த சின்ன செட்டப்பை ரொம்ப நாள் அப்படியே விட்டதுக்கு அப்புறமும் அதுல எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு பாக்குறது உண்மையிலே ஒரு கியூரியாசிட்டியை தோண்டுதில்ல. இங்க நம்மள ரொம்பவே ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா, அந்த சோதனையாளரோட ரியாக்ஷன் தான். ரெண்டு கரிக்குச்சிகளை இணைச்சு ரொம்ப நாளாகியும் அதுல வோல்டேஜ் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. வோல்டேஜ் டிராப் ஆகவே இல்ல, எக்ஸாக்டா அப்படியே இருக்கு அப்படின்னு அவர் சொல்றது இந்த சிம்பிளான செட்டப்போட பவரை நமக்கு காட்டுது. ஒரு சாதாரண கரித்துண்டு இப்படி பண்றது சத்தியமா பெரிய விஷயம் தாங்க. ஓகே, இப்போ இதோட முதல் கட்ட செட்டப்பை பார்ப்போம். இது ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரெண்டு கரிக்குச்சிகளை எடுத்து ரெண்டையும் ஒன்னா இணைச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த செட்டப்பை உருவாக்கி வச்சிருக்காரு. பல நாட்கள் ஆனதுக்கு அப்புறமும் அந்த செட்டப் அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எப்படி கொஞ்சம் கூட இழக்காம அப்படியே வச்சிருக்கு அப்படிங்கறத இப்போ அளவீடுகள் மூலமா பார்க்கலாம். முதல்ல ஒவ்வொரு கரிக்குச்சியிலையும் எவ்ளோ வோல்டேஜ் இருக்குன்னு தனித்தனியா செக் பண்ணி பார்த்திருக்காரு. மல்டிமீட்டர்ல செக் பண்ணும்போது ஒரு ஆச்சரியம். ரெண்டு குச்சியிலையுமே தலா 1.5 வோல்ட்டுக்கும் மேல, அதாவது கிட்டத்தட்ட 1.6 வோல்ட் அளவுக்கு ரீடிங் காட்டுது. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண கரிக்குச்சிக்குள்ள இவ்ளோ வோல்டேஜ் இருக்குங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தானே. இப்போ ஒரு சின்ன மேக்ஸ். தனித்தனியா 1.6 வோல்ட் இருந்த அந்த ரெண்டு குச்சிகளையும் ஒன்னா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? அறிவியல் படி அது அப்படியே டபுள் ஆகணும், கரெக்டா? அதேதாங்க நடந்திருக்கு. இந்த ரெண்டு கரிக்குச்சிகளோட மொத்த வோல்டேஜ் 3.22ல இருந்து 3.25 வோல்ட் வரைக்கும் ரொம்ப ஸ்டெடியா கிடைக்குது. ஒரு சின்ன பல்ப் எரிய வைக்கிறதுக்கு இது தாராளமா போதும். வோல்டேஜ் சூப்பரா இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆனதும் அடுத்ததா என்ன பண்ணுவோம்? கரெக்ட், ஆம்பியர், அதாவது கரண்ட் செக் பண்ணணும். ஆனா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னாலே எப்பவுமே எல்லாம் ஸ்மூத்தா போயிடாதுல்ல, கொஞ்சம் தடங்கல்கள் வரதான் செய்யும். அந்த மாதிரி மல்டிமீட்டரை வச்சு ஆம்பியரை அளக்க ட்ரை பண்ணும்போது நம்ம சோதனையாளருக்கு சில சின்ன பிராக்டிக்கல் சிக்கல்கள் வருது. அது என்னன்னு பாப்போம். அவரு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, மல்டிமீட்டரை 20 மில்லி ஆம்பியர் ரேஞ்ச்ல வைக்கிறாரு. ஆனா ஸ்கிரீன்ல வெறும் 1 அப்படின்னு மட்டும்தான் காட்டுது. சரி, செட்டிங்க மாத்துவோம்னு சொல்லிட்டு 10 ஆம்பியர் செட்டிங்ல வச்சு பாக்குறாரு. அப்பவும் மீட்டர்ல சரியான ரீடிங் வரல. ஓகே, இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட அவரு உடனே வோல்டேஜ் எதுவும் கம்மியாயிடுச்சான்னு திரும்ப செக் பண்றாரு. ஆனா இல்ல, வோல்டேஜ் எந்த மாற்றமும் இல்லாம அதே 3.25 வோல்ட்ல ரொம்பவே ஸ்டெடியா இருக்கு. 3.25 இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்பியர் செக் பண்ணும்போது மீட்டர்ல ரீடிங் சரியா காட்டல அப்படின்னாலும் இந்த கரிக்குச்சி செட்டப்போட பவர் சப்ளை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படல அப்படிங்கறத இந்த வோல்டேஜ் நம்பர் ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணுது. இவ்ளோ ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் பவர் டிராப் ஆகல அப்படிங்கிறது இது ஒரு சூப்பரான ஸ்டெடியான பவர் சோர்ஸ் அப்படிங்கிறதுக்கான பக்கா எவிடன்ஸ். சரி, இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இவ்ளோ நேரம் வெறும் நம்பர்ஸா பார்த்த இந்த 3.25 வோல்ட்ஸ் கரண்ட்டை வச்சு நிஜமாவே ஒரு லைட்டை எரிய வைக்க முடியுமா? அந்த பவர் ஒரு வெளிச்சமா மாறுமா அப்படின்னு உங்க மைண்ட்ல ஓடுற அதே கேள்விக்கான பதில தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ரிசல்ட் உண்மையிலேயே வேற லெவல். அந்த கரிக்குச்சி பவர்ல லைட் செம்ம பிரகாசமா எரியுதுங்க. அந்த வெளிச்சத்தை உத்து பார்த்துட்டு அவரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது கண்டிப்பா ஒரு மஞ்ச நிற லைட் கிடையாதுன்னு அடிச்சு சொல்றாரு. சொல்லப்போனா இது நம்ம வார்ம் ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கேட்டகரியில வரக்கூடிய ஒரு பிரகாசமான லைட். அந்த வெளிச்சத்தோட கலரை அவர் எக்ஸ்பிளைன் பண்ற விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது வெள்ளையும் பழுப்பும் கலந்த ஒரு வித்தியாசமான வெள்ளை நிறம் அப்படின்னு அவர் அதை வர்ணிக்கிறாரு. இது ஏதோ சாதாரண பேட்டரியில எரியற பல்பு வெளிச்சம் இல்லைங்க. வெறும் 2 கரிக்குச்சிகள் தங்களுக்குள்ள இருந்த பவரை வெளியே கொண்டு வந்து உருவாக்குன ஒரு ஸ்பெஷலான வார்ம் ஒயிட் லைட். இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ஒரு பெர்ஃபெக்டான சக்சஸ்னு இதையே சொல்லலாம். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். நம்ம சும்மா அடுப்பெரிக்கவும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடவும் பயன்படுத்துற கரிக்குச்சிகள் இவ்ளோ சூப்பரா கரண்ட் தங்களுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்குதுன்னா, நம்ம வீட்ல நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம பயன்படுத்தாத இன்னும் எத்தனை சாதாரண பொருட்கள்ல இப்படிப்பட்ட சயின்ஸும் பவரும் ஒளிச்சிருக்கும்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற பொருட்களை இனிமே ஒரு சயின்டிஃபிக் பார்வையோட பாருங்க. யாருக்கு தெரியும், அடுத்த பெரிய கண்டுபிடிப்பு உங்க வீட்ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். நேரம் ஒதுக்கி கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி.